நாம இந்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து வேக வச்சு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு விற்று பார்க்கலாம். அந்த ஸ்கூல் பசங்க கண்ட கண்ட தீனி சாப்பிட்டு உடம்பையே கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க எவ்வளவு ஹெல்த்தியாக இருப்பாங்க. நமக்கும் ஒரு பொழுது போன மாதிரி இருக்கும். எவ்வளோ கிழங்கு வேஸ்ட்டாக போகுது. இது நம்ம குழந்தைங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாம். அக்கம் பக்கம் யாரையுமே காணோம். சரி, நானே பறிச்சுட்டு போகிறேன். என்னது இது? இந்த அம்மா இந்த காட்டுல கிழங்கு தின்னுட்டு போகுது. அடேங்கப்பா, ரொம்ப தைரியம்தான். இவ்வளோ பெரிய காடு, அந்த கிழங்கு திருடுனா என்ன தெரியாவா போகுது? ம், பரவாயில்ல. இந்த அம்மா என்னதான் பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம். இதா பசங்களா, இதா பாருங்க, சூடா சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன். இதை சாப்பிடுங்க. பசிக்கும் நல்லா இருக்கும், வாய்க்கும் நல்ல ருசியா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த கண்ட கண்ட தீனி வாங்கி இனிமே உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. என்ன, இந்தாங்க சாப்பிடுங்க. ஐ, சக்கரவள்ளி கிழங்கா? எனக்கு சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்ப இஷ்டம் ஆண்டி. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் யாரும் சக்கரவள்ளி கிழங்கு விற்கிறதே இல்லை. கடையில் போய் வாங்கினா கூட எல்லாம் பாக்கெட் தீனி தான் இருக்குது. இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் யாருமே விற்கிறது இல்லை. இப்போ நீங்கள் தான் கடை போட்டிருக்கீங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்குன்னா இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. எவ்வளவு இனிப்பாக இருக்குது. எங்கள் பாட்டு பண்ணுற சக்கரவள்ளி கிழங்கு கூட இப்படி தான் ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி ஆண்டி. இனிமேல் டெய்லி நீங்கள் கடை போடுவீங்களா? நீங்கள் டெய்லி கடை போடுங்க. நான் வந்து உங்கள் கடையில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி சாப்பிட்றேன். சரி கண்ணு, நான் இனிமேல் இங்கே டெய்லி கடை போடுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி சாப்பிட சொல்லு. இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. ஆ, சரி ஆண்டி. இந்தாங்க 10 ரூபா. அட, 10 ரூபாயெல்லாம் ஒன்றும் வேணாமா, 5 ரூபா போதும். என்னது, 5 ரூபா போதுமா? என்ன ஆண்டி, தட்டு நிறைய கிழங்கு கொடுத்துட்டு 5 ரூபா போதுன்னு சொல்கிறீங்க? இல்லை கண்ணு, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றத பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. 5 ரூபா போதும். நான் நம்ம ஸ்கூல் பசங்களுக்காக தான் இந்த கடையே போட்டேன். ஸ்கூல் முடிஞ்சதும் 5 ரூபா 10 ரூபா தீனி வாங்கி சாப்பிடுங்க. அதில் எவ்வளோ இருக்குது? 10 கிராமோ 20 கிராமோ தான் இருக்குது. அது சாப்பிட்டா வயிறு எப்படி ரொம்பும்? அதில் நிறைய மசாலா இருக்கிறதுனால வயிறெல்லாம் கூட புண்ணாயிடும். அதனால தான் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இது மாதிரி நல்ல நல்ல விஷயமா கொடுக்கணுன்னு நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு கடை போட்டிருக்கேன். இனிமே டெய்லி ஏதாச்சும் ஒரு வெரைட்டி பண்ணி நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான தீனி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த கடையை போட்டேன். என்ன பசங்களா, உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கண்டிப்பாக போய் சொல்லுங்க. என்ன? சரிங்க ஆண்டி. ஆண்டி, 5 ரூபா தானா? அப்போ எனக்கு 2 பிளேட் கொடுங்க. ஆ, கண்டிப்பா தம்பி. இந்தா சாப்பிடு. உனக்கு வேணுங்கிற அளவு சாப்பிடு. ஆண்டி, சக்கரவள்ளி கிழங்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த களவாணி பொம்பளை எவ்வளவு சாமர்த்தியமா அந்த ஸ்கூல் பசங்க கிட்ட என்னென்னமோ சொல்லி அந்த கிழங்கு விற்கிறா. ஏன் 5 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டா? திருடின கிழங்கு தானே, அதான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறா. ம், இங்கே யாருமே இல்லை. நாமளும் இனிமே இங்கிருந்து டெய்லி கொஞ்சம் இந்த சக்கரவள்ளி கிழங்க திருடி விற்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. நேற்று எனக்கு 500 ரூபாய் வந்துச்சு. இதே மாதிரி டெய்லி 500 ரூபாய் வந்தா மாதம் 10-15,000 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். இது எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே. ம், இனிமே இதையே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். நீ தானே அந்த களவாணி பையன்? நானும் என்னடா டெய்லி இப்படி கிழங்கு குறைஞ்சிட்டே வருதுன்னு பார்த்தா கடைசியில் நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு பார்த்தியா என்கிட்ட கையும் களவுமா மாட்டின. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. எத்தனை பேர் இப்படி என் தோட்டத்தை நாசம் பண்ணுறதுக்கு கிளம்பியிருக்கீங்க. இன்னைக்கு எல்லாரையும் வச்சு செய்கிறேன் பாரு. என்னை மட்டும் அடிக்கிறீங்க?
அந்த பொம்பளை தான் இங்கிருந்து டெய்லி திருடிட்டு போறா. அவளையும் பிடிச்சி அடிங்க. இது என்ன புது கதையா இருக்கு? ஏன் தோட்டத்துல நான் எதுக்கு திருடணும்? நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னது? இது உங்க தோட்டமா? ஐயையோ! அப்ப நான் தான் உங்களை திருடின்னு தப்பா நினச்சிட்டேன். நீங்க தான் இங்க திருடி கொண்டு போய் கடை போட்டீங்கன்னு நினச்சி நானும் சரி கொஞ்சம் எடுத்து விற்கலான்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு போய் விற்றேம்மா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இது உங்க தோட்டம்னு எனக்கு தெரியாது. ஏன் தம்பி? நல்லா வாட்ட சட்டமா இருக்கீங்க. நீங்க உழைச்சி சாப்பிட்டா என்ன தம்பி? இப்படி போய் திருட்டுனா அவமானமும் கெட்ட பேரும் தான் வரும். இனிமே உழைச்சி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்கம்மா. இனிமே நான் என்றைக்குமே திருட மாட்டேன். நான் திருந்திட்டேன். எனக்கு தயவு செஞ்சு உங்கள் தோட்டத்திலேயே ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. நான் இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துக்கிறேன். இந்த கதையில் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம பாரம்பரியமான தீனி வகைகள் தான் குழந்தைங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நீங்களும் நினச்சா கீழே கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.